ஆக்டர் சிவகார்த்திகேயன் இப்ப தமிழ் சினிமால ஒரு முன்னணி நடிகரா இருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில சிவகார்த்திகேயன் ரீசெண்டா அவரோட ரசிகர்கள் மற்றும் சிவகார்த்திகேயன் நற்பணி இயக்க நிர்வாகிகளை சந்திச்சிருக்காரு. அந்த மீட்டிங் சென்னை போரூர்ல நடந்திருக்கு. அண்ட் சிவகார்த்திகேயனை பாக்குறதுக்கு அவரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இந்த விழால கலந்திருக்காங்க. அங்க சிவகார்த்திகேயன் ரொம்ப எமோஷனல் ஆகி ஸ்பீச்சும் கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட சினிமா வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வழிகள் இருக்கு. சில பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும், பல பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியாது. அந்த பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்கு எனக்குன்னு அப்பாவோ அண்ணனோ இல்ல. ஆனா அந்த நேரத்துல என்னோட ஃபேன்ஸ் நீங்க தான் இருந்தீங்க, இதுக்கு மேலேயும் இருப்பீங்கன்னு நம்புறேன்னு சொல்லி சிவகார்த்திகேயன் கண் கலங்கி ஸ்பீச் கொடுத்திருக்காரு. இதை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் கிட்ட அங்கிருந்த ஃபேன்ஸ் ஒரு சிலர் நீங்க தான் அடுத்த தளபதி விஜய்னு சொல்றாங்களே, அதை எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னா, நான் எப்போதும் சிவகார்த்திகேயனா இருக்கதா விரும்புறேன். எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் ஒரு நல்ல இடத்துக்கு ரீச் ஆவாங்க. அதே மாதிரி தான் அவங்களும் ஆகியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதை இருக்கு. அதே மாதிரி தான் எனக்கும் ஒரு வழி இருக்கு. அதனால தயவு செஞ்சு கம்பேர் பண்றதை நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. சிவகார்த்திகேயனோட ஃபுல் ஸ்பீச்சை கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிவகார்த்திகேயன் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸுக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.